வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் துரை. இந்த பதிவு உச்சநீதிமன்றத்தின் கவனத்திற்கு உண்டான பதிவுங்க. என்னவென்றால், பீகாரில் வரும் நவம்பர் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. இது ஒரு ஜனநாயக முறையில் நடக்க இருக்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. காரணம், பீகாரில் பல லட்சம் வாக்காளர்களை நீக்கிய சர்ச்சை ஒன்று இருந்தது. ஆகையால் பீகாரில் இறுதி வாக்காளர் பட்டியலை பீகாரில் இருக்கும் பிரதான கட்சிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டதா? அவர்கள் ஒப்புதல் அளித்து விட்டார்களா? ஒப்புதல் அளித்த பிறகுதான் இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவித்ததா? இது போன்ற பல கேள்விகள் எழுகிறது. காரணம், தேர்தல் நடத்துவதே மக்களின் எண்ண ஓட்டங்களை பிரதிபலிப்பதுதான் தேர்தல். யாரை மக்கள் தேர்ந்தெடுக்க விரும்புகிறார்கள் என்பதை காட்டுவதுதான் தேர்தல். ஆகையால் இந்த தேர்தல் நியாயமான முறையில், நேர்மையான முறையில், ஜனநாயக முறையில், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கும் முறையில் நடக்க வேண்டும் என்றால், முதலில் பீகாரில் இருக்கும் பிரதான கட்சிகளிடம் இறுதி வாக்காளர் பட்டியலை சமர்ப்பித்து விட்டார்களா? அவர்கள் அதை சரிபார்த்து ஒப்புதல் அளித்து விட்டார்களா? இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் ஒரு தேர்தல் நடைபெற வேண்டும். அதுதான் ஒரு ஜனநாயக முறை. அதை தவிர்த்து தேர்தல் நடந்தால் இது ஆட்சியாளர்களின் எண்ண ஓட்டம் என்பதுதான் இதில் எடுத்துக்காட்டாக அமையும். காரணம், ஆட்சியாளர்கள் யாரை இங்கு முதல்வராக வர விரும்புகிறார்களோ அவர்களை முதல்வராக்க தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறது என்பதுதான் இனிவரும் வரலாறு பேசும். அது மட்டுமல்லாமல், வரும் காலங்களில் தேர்தல் மீது மக்களுக்கு நம்பிக்கை இழக்க நேரிடும். தேர்தல் என்பது ஒரு சம்பிரதாயமே. அவர்கள் யாரை நினைக்கிறார்களோ அவர்கள்தான் முதல்வராக வருவார்கள் என்று ஒரு சம்பிரதாயம் போல் ஆகிவிடும். ஆகையால் இந்திய ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் முதலில் ஒருதலைபட்சமாக செயல்படாமல் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும். ஆனால் இப்பொழுது குற்றச்சாட்டே தேர்தல் ஆணையத்தின் மீதுதான். ஆகையால் உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு நெறிமுறைப்படுத்த வேண்டும். முதலில் வாக்காளர் இறுதிப்பட்டியல் சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டதா, அங்கு பிரதான கட்சிகள் ஒப்புதல் அளித்து விட்டார்களா என்பதை உறுதிப்படுத்தி அதன் பிறகு தேர்தல் நடந்தால் அது ஜனநாயக தேர்தலாக இருக்கும் என்பதுதான் மக்களின் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும். உச்சநீதிமன்றம் இதில் தலையிடுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.